கேம் நைட்ல சேர் உடைஞ்சிருச்சு. நான் பே பண்ண மாட்டேன்னு சொன்னது என் தப்பா? ஹே கைஸ், போன வீக்கெண்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கேம் நைட்க்கு போனேன். குரூப்ல 2-3 பேர் இருந்தோம். ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி, ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சுமார் ஒரு 2 மணிக்கா நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்தேன். அப்ப பார்த்தா கவுச்ல நான் உட்காந்த ஸ்பாட்ல இன்னொரு பொண்ணு ஷிஃப்ட் ஆகி உட்காந்துருச்சு. நான் சரி ஓகே அப்படின்னு ஒரு ஆன்டி உடன் சேர்ல உட்காந்தேன். அப்போதாங்க டிராமாவே ஆரம்பிச்சிச்சு. சேர்ல நான் உட்கார்ந்த உடனே கிராக் ஆகி டக்குன்னு உடஞ்சிருச்சு. நான் தொபால்னு தரையில விழுந்துட்டேன். ஆம் ரெஸ்ட் குஷன் எல்லாம் சல்லியா நொறுங்கிருச்சு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். கொஞ்சம் சைலன்ஸ் அப்புறம் எல்லாரும் என்னை லிஃப்ட் பண்ணி கவுச்சுக்கு திரும்பி கொண்டு வந்தாங்க. லக்கிலி எந்த அடியும் படல, ஆனா ஒரே அசிங்கமா போயிருச்சு. கான்டாக்ட் சொல்லணும்னா நான் ஒரு ஹெவி கேர்ள், ஒரு 110 kg இருப்பேன். அண்ட் ஐ எம் 5'7". ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணாங்க. அது கழிச்சு பரவாயில்ல டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னா, சரி என் பாட்டியோட ஆன்டிக் பீஸ் ஏற்கனவே ரிப்பேர் பண்ணது, திரும்பி ரிப்பேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்ட்டி கண்டினியூ பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் தாங்க ட்விஸ்டே. என் ஃப்ரெண்ட் எனக்கு காலையில மெசேஜ் பண்றா, சேர்லாம் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, புதுசு வாங்கணும், ரிசர்ச் பண்ணதுல ஒரு 15,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் சொன்னேன், சேர் ஏற்கனவே வீக்கா இருந்துச்சு, அது என்னோட ஃபால்ட் இல்லையே, என்ன பே பண்ண சொல்றீங்க? அதுக்கு அப்ப பிக்ஸ் அனுப்பி காட்டுறாங்க, சப்போர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கி போயிருச்சு அப்படின்னு. அவங்க கட்டாயமா சொன்னாங்க, சேர் வெயிட்னாலதான் உடஞ்சிருச்சு, ஆன்டிக் பீஸ் அது, சோ புதுசு வாங்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த சேர் தான் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்குல்ல, அப்ப ஏன் வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வரும்போது வச்சிருக்கீங்க? நான் 1 செகண்ட் தான் உட்காந்தேன் அதுல, அதுக்கு 15,000 ரூபாய் கேட்டா அது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அப்போ அவ கொஞ்சம் கோவப்பட்டுட்டா. ஸ்ட்ரெயிட்டா சொன்னா, நீ தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஃப்ரெண்ட், நீ உட்காரும்போது ஒரே சமயம் உன்னோட எல்லா வெயிட்டும் யூஸ் பண்ணதுனால சேர் உடஞ்சிருச்சு, சோ நியாயப்படி நீ தான் இதுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹர்ட் அண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு பக்கம் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க என்னோட வெயிட்டை யூஸ் பண்ணிட்டு பிளேம் பண்றாங்களோ அப்படின்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மிக்ஸ் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சைட் சொல்றாங்க ஜஸ்ட் பே பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணு, இன்னொரு சைட் உன்னோட ஃபால்ட் தான், பே பண்ணு. பட் நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இது அவங்க தப்பு தான், நீ பொலைட்டா முடியாதுன்னு சொல்லிடுன்னு. சோ இப்போ ஏன் கொஸ்டின், நான் பே பண்ணணுமா இல்ல அவங்க அன்ரீசனபிளா பிஹேவ் பண்றாங்களா, என்னோட வெயிட் வச்சு ஷேம் பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்.